Taste the Daily. ராமேஸ்வரம் கடல் பகுதியில் சூறைக்காற்றின் வேகம் குறைந்ததை அடுத்து விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்த நிலையில் சூறைக்காற்று வீசியதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. சில நாட்களில் சூறைக்காற்று குறைந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். உயிரை பணயம் வைத்து பிடிக்கும் மீன்களுக்கு விடியாதிமுக அரசு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீன்பிடி தடை காலத்திற்கு பின்பு கடலுக்கு சென்று திரும்பிய தூத்துக்குடி மீனவர்கள் அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததாக தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகு மீனவர்கள் தடை காலத்திற்கு பின்பு கடலுக்கு சென்ற நிலையில் அதிக மீன்கள் கிடைத்ததுடன் நல்ல விலைக்கும் விற்பனையாகியுள்ளது. அதன்படி விலை மீன் 6000 ரூபாய், பாறை மீன் 6000 ரூபாய் மற்றும் ஊளி மீன் ஒரு கூடை 10,000 ரூபாய்க்கும் விற்பனையாகியுள்ளது. இதனிடையே டீசலுக்கான வரியை குறைத்து டீசல் விலையை குறைக்க வேண்டும் என மத்திய அரசு மற்றும் விடியா திமுக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.